அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊர் சுத்தலாம் வாங்க சேனல்ல நம்ம பார்க்க போற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில உள்ள நம்ம அரண்மனை தான் இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க போறோம். வாங்க சுத்தி பார்க்கலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளுடைய வீடியோக்கள தொடர்ந்து காணலாம். இந்த அரண்மனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி சில எஸ்டிடி அதாவது வந்து சில வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த அரண்மனை வந்து பார்த்தீங்கன்னா, 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட அரண்மனைங்க. கிட்டத்தட்ட 300 வருஷமா அந்த இடம் அப்படியே தான் அரண்மனையா இருக்கு. இதுதான் நம்மளுக்குரிய வரலாறு. இத கட்டுனவர் யாரு? இது எல்லாமே டீட்டெயிலா உள்ள போய் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். வாங்க. இந்த கட்டுனவங்க பார்த்தீங்கன்னா, சேது மன்னர்ன்னு சொல்லலாம், சேது நாடுன்னு சொல்லலாம். இந்த மாரி சேது நாடு அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ராமநாதபுரம், சிவகங்கை இந்த இந்த ஏரியாவை சொல்றோம்ல, இதுதான் அன்னைக்கு வந்து நம்ம சேது நாடு அப்படின்னு சொல்லுவோம். சேது மன்னர்கள்னு சொல்லுவோம். இவங்க தான் இந்த அரண்மனையை கட்டினவங்க. இன்னைக்கு இல்லைங்க, கடந்த 300 வருஷமா உள்ள போன ராமலிங்க விலாஸ், சங்கர விசாலம், கௌரி விசாலம் இப்படி தான் இந்த அரண்மனை இன்ன வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. இந்த உள்ள போனோன்னு என்ட்ரன்ஸ்ல இருந்து தொல்லியல் துறையில ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இந்த போர்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா இந்த வரலாற்று நிகழ்வு நீங்க பார்க்கணும். எல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஜாக்சன் துறை வீரபாண்டிய கட்டபொம்மனு ஒரு வசனம் பேசியிருப்பாங்க. நான் பயங்கரமா இருக்கும், இன்னை வரைக்கும் ஃபேமஸ், நாட்டு நட்டாயான்னு சொல்லி. அந்த இடம் இந்த ராமலிங்க விலாஸ்ல தாங்க இருக்கு. வாங்க, அந்த இடமே எதிர்த்தாப்புல இருக்கு பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தான். அந்த இடத்துல தான் ஜாக்சன் துரையும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் வந்து வசனம் பேசியிருக்காங்க இந்த இடத்துல. அதை தான் இந்த மன்னர்கள் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் எல்லா வீட்லேயும் இன்னும் மன்னர்கள் வாரிசு இருக்காங்க. இந்த பாருங்க, இந்த பக்கம் வீட்லலாம் மன்னர் வாரிசு இன்னும் இருக்காங்க. பட் இந்த பில்டிங்கை மாத்திரம்தான் நம்ம வந்து அந்த மன்னர் குடும்பம் வந்து இந்த நம்ம அரசுக்கு வந்து ஒரு பார்வை அனுமதிக்க இந்த பில்டிங்கை கொடுத்துருக்காங்க. மற்ற இடம் எல்லாமே இன்னும் மன்னருக்கு சொந்தமானதா. பின்னாடி உள்ள வீடுலாம் எல்லாம் மன்னர் ஃபேமிலி இன்னும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10, 20 குடும்பத்துக்கு மேலே சுற்றி இருக்காங்க. இந்த இந்த பில்டிங் மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ஞாபகார்த்தமாக வந்து நம்ம தமிழக அரசுக்கு கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு தேவைன்னா, இப்போ எது வேணும்னா அவங்க எடுத்துக்கிடுவாங்க. மற்றபடி இது வந்து நம்ம வந்து டெய்லி சுற்றி பார்க்கலாம். உள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன இருக்காங்க, என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். வேறு என்னென்ன அ அந்த இடத்த எல்லாத்தையும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த இடம் அனுமதிக்கு டிக்கெட் வாங்கிட்டு நம்மள அனுமதிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் போய் இன்றளவும் பார்க்கலாம். 300 வருஷம் வந்து கட்டின பில்டிங்கு. எல்லாரும் கண்டிப்பாக ராமநாதபுரம் போய் இந்த அரண்மனையை விசிட் பண்ணுங்க. எவ்வளோ தூரம் போகிறோம். இந்த வரலாற்று நடந்த நிகழ்வுகளையும் பாருங்கள். இந்த உள்ள என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாமி கோயில் இருக்குது. அம்மன் ராஜராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு கோயில் உள்ளதா இருக்குது. பட் நம்ம கோயிலெலாம் அலோடு இல்லை. ஏன்னா இன்ன வரைக்கும் அங்கே மன்னர் குடும்பம் எல்லாம் இருக்காங்க. அதனால் நம்ம அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம போக முடியாது. சுத்துப்பட்டில் எல்லாத்தையும் நம்ம இந்த பில்டிங் வீடியோ எடுத்துக்கலாம். இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. யார் கட்டினவங்க, சேது மன்னர் கட்டப்பட்டது, கிபி இந்த வருஷம் போட்டிருக்காங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த போர்டை ரீட் பண்ணாவே நம்மளுக்கு எல்லாமே வரலாறு தெரியும். இது வந்து நம்ம தொல்லியல் துறை கிடையாது, தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டுக்காண்டி பார்வைக்காண்டி மாத்திரம் அலோவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்னும் பக்கத்துலலாம் மன்னர் குடும்பம் எல்லாம் இருக்காங்க. ராமநாதபுரத்தில் இன்னும் மன்னர் இருக்கார். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அரச குடும்பம் இங்கே இருக்காங்க. சுற்றில இன்ன வரைக்கும் மக்களோட மக்களாக தான் இருக்காங்க. இப்போ வாங்க நம்ம அரண்மனைக்குள்ளே போகலாம். உள்ள நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் திருமநாயக்கர் தூண் மாரி தாங்க ஒரு ஒரு பில்டிங் அதே மாடல் தான் இருக்குது. பட் இங்கே உள்ள தூண்லாம் பெருசாக இருக்குது. உள்ளலாம் கொஞ்சம் அளவு கம்மியாக நல்லாயிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் சேதுபதியோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி, இந்த பீரங்கி இன்னும் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் ஃபோட்டோஸ், மன்னர்கள் யார் யார் எப்பப்போ ஆண்டாங்க அவங்க டீட்டெயில்ஸு எல்லா ஃபோட்டோவும் ஒரு இடமும் பக்கத்தில் அவ்வளோ அருமையாக அந்த பெயிண்டிங் இருக்குங்க. அந்த அதாவது வந்து இந்த வரைஞ்ச இதெல்லாம் இருக்குது. இது பாருங்கள், இது அந்த காலத்தில் வேல் யூஸ் பண்ண வேலு, கத்தி இதை வச்சு தான் நம்ம வெள்ளைக்காரனோட சண்டை போட்டுருக்கோம். அவன் பீரங்கி வச்சு நம்மளை போட்டு அடிச்சிருக்கேன். நம்ம அந்த கத்தியை வச்சு அவனோட மல்லு கட்டியிருக்கோம். அதனால தான் நம்மளை அடிச்சிட்டாங்க. பாருங்கள், இந்த வரைஞ்ச ஓவியம்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இன்ன வரைக்கும் அந்த பெயிண்டிங் வந்து போகலை. ஓரளவுக்கு நம்ம மக்கள் கீழே உள்ள இந்த கை வச்சு பார்க்க வர்றவங்க இவங்க தான் அந்த பண்ணி அழிச்சிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இருக்குது. இந்த மண்டபத்துலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த தூண்லாம் ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், எல்லாமே அந்த பெயிண்டிங்ஸோட அந்த மன்னர்கள் யூஸ் பண்ணது என்னென்ன வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இதுதான் பழைய ராமநாதபுரம். இன்றைக்கி ராமநாதபுரத்தில் இன்றைக்கி மேப்பில் தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது வந்து அவங்க 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 எல்கைக்கு உட்பட்ட எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த இதுதான் இந்த இதுக்குள்ளே தான் அந்த சம்பவம் மண்டபத்தில் தான் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜாக்சன் துறை உள்ளே தான் நடந்திருக்கு.
அங்கே உள்ள தான் அந்த சம்பவம் வந்து உண்மையாலுமே நடந்த நிகழ்வு வந்து உள்ள தான். மேலே மாடி போகிற வழி இருக்கு. பாருங்க மான் கொம்புலாம் வச்சுருக்காங்க. இந்த வரலாற்று இடத்துனால இந்த பாருங்க உள்ள தான் ஒரு கோயில் மாரி இருக்கு. அதுக்குள்ள தான் இங்க தான் வந்து அந்த விசாரணைலாம் நடந்திருக்கு. இது இங்கேருந்து தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர கொன்னுட்டு வெளில தப்பிச்ச வரலாறு. பாருங்க மன்னர் யூஸ் பண்ண கர்லா கட்டைலாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில மன்னர் யூஸ் பண்ண கர்லா கட்டை எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து அவ்வளோ அந்த பிளாக் இது வந்து ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு சிலைகள். அந்த அந்த காலத்துல இருந்த சிலைகள், ஒரு அருங்காட்சியகம் ராமநாதபுரத்தில கண்டெடுத்த சிலைகள், எல்லா சிலைகளையும் இங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஆயுதங்கள் எல்லாமே வந்து பாதுகாப்பா வச்சு, ஒரு மியூசியம் மாரியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு போனா ராமநாதபுரத்தில இந்த ஆட்சியில என்ன நடந்துச்சு? இவங்க அரசு யார் ஆண்டாங்க? எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பாருங்க கழுத்து வெட்டப்பட்ட சிலையிலேருந்து எல்லா பழைய சிலைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. அருமையா இருக்குங்க இந்த மியூசியம். கண்டிப்பா குழந்தைகளோட இந்த ஒரு மியூசியத்த எல்லாரும் விசிட் பண்ணுங்க. அவ்வளோ ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளும் இதெல்லாம் வந்து போய் பார்க்கலாம். வாள்லேருந்து கத்தி முதற்கொண்டு எல்லாம் வச்சிருக்காங்க. இதுதான் அந்த மன்னோட படம். அந்த மன்னன் படத்த வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளோ அழகா பெரிய ஃபோட்டோ வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. இங்க பாருங்க பக்கத்துல உள்ள அந்த மன்னரோட ஃபேமிலி, அவங்கலாம் வெள்ளைக்காரங்களோட எடுத்த ஃபோட்டோஸ், அது எல்லாமே ஃப்ரேம் பண்ணி பக்கத்துல இருந்துச்சு. அவ்வளோ அழகா அந்த மியூசியத்த மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. எல்லாரும் ஒரு தடவ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முன்னோர்கள் வரலாற எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ சண்டை போட்டுருக்காங்க, வெள்ளைக்காரனோட என்ன பாடு சண்டை போட்டாங்க. அந்த வரலாற்று நிகழ்வுகள் இந்த அரண்மனைக்குள்ள போனாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா, அவங்கலாம் பீரங்கி வச்சு சண்டை போடும்போது, நம்ம ஆளுங்க எல்லாமே ஒரு வெட்டுக்கத்தி வச்சு சண்டை போட்டுருக்காய்ங்க. அத பத்தி நீங்க இந்த உள்ள போனாவே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். கண்டிப்பா போய் இந்த அரண்மனைய விசிட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன பிரஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோக்கள தொடர்ந்து காணலாம். வணக்கம்.